நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லாஸ்ட் வீடியோ வந்துட்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஐபிஎன்னா என்ன, எம்ஓஎம்னா என்ன, ஆர்எம்ஐனா என்ன, விசானா என்ன, மெடிக்கல்னா என்ன, அது எதுக்கு போடணும் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். ஸோ அந்த வீடியோலேயே நம்ம வந்து முடிக்கும் போது சொல்லியிருப்போம். நம்மளோட அடுத்த வீடியோவில் என்னென்ன பாஸுக்கு அந்த ப்ரொசீஜர் எப்படி மாறுபடும் அப்படிங்கிறத சொல்கிறோன்னு சொல்லியிருக்கோம். அதாவது சிங்கப்பூர் போகணும் அப்படின்னா விசாவை பொறுத்து அந்த ப்ரொசீஜர் மாறுபடும். அது என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இ பாஸ், எஸ் பாஸ், என்டிஎஸ் பர்மிட் இந்த 3 பாஸுக்குமே வந்து இந்த வீடியோவில் வந்துட்டு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் எந்த ஏஜென்ட்டை போனாலுமே மோஸ்ட்லி ப்ரொசீஜர் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி இதை வந்து மாற்றி சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்று உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து வேறு மாதிரி ப்ரொசீஜரில் மூவ் பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த ப்ரொசீஜர் தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. இதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா 99% உங்களை ஏமாத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்கள்ட்ட நீங்கள் மூவ் பண்ணாதீங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வெளிநாட்டில் வந்து என்ன வேலை, உங்களால் அங்கே போய் சர்வே பண்ண முடியுமா, அந்த வேலையை உங்களால் பார்க்க முடியுமா, அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வெளிநாடு போங்க. தெரியாமல் வெளிநாடு போயிட்டு அங்கே போயிட்டு வேலை பார்க்க முடியல, வைக்க முடியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட அமௌண்ட் லாஸ் ஆகிறதுக்கு தான் நிறையா சான்சஸ் இருக்குது. இதை நான் எல்லா வீடியோலையுமே பதிவு பண்ணிட்டு இருக்கேன். இப்போயும் வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் இ பாஸுக்கான ப்ரொசீஜர் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ வைக்காமல் ஏஜென்ட் வந்து கம்பெனி வந்து உங்களை எடுக்கிறதே கிடையாது. நீங்கள் எந்த பாஸில் போனாலுமே உங்கள்கிட்ட கம்பெனியோட ஓனரோ இல்லை ஹச்ஆரோ இல்லை மேனேஜரோ யாராவது ஒருத்தவங்க உங்கள்கிட்ட பேசுகிறாங்க. பேசி என்ன வேலை, என்ன சம்பளம், இந்த வேலை உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் உங்கள்கிட்ட கேட்குறாங்க. கேட்டுட்டு தான் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு உங்களை எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க. ஸோ இ பாஸ்லேயும் அதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்டர்வியூ நடக்கும். ஃபஸ்ட்டு ஏஜென்ட் உங்களுக்கு ஆர்டர் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடக்கும். இந்த ஆர்டர் அனுப்பினோடனே வந்துட்டு உங்கள்கிட்ட ஆர்எம்ஐ இல்லை அப்படின்னா, இந்த ஆர்டருக்கு ஆர்எம்ஐ வேணும், ஆர்எம்ஐ அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா தயவுசெய்து அதை நம்ப வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆர்எம்ஐ வர்றதுக்கு உங்களுக்கு 20 நாள் கிட்ட ஆகும். அந்த 20 நாள் வரைக்கும் அந்த ஆர்டர் ஸ்டாண்ட் பையில் இருக்குமான்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது. ஆனால் அப்போ அந்த ஏஜென்ட்டை நான் ஆர்எம்ஐ எடுக்க வேணாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஆர்எம்ஐ எடுத்துக்கலாம். அவங்க கரெக்டாக பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்எம்ஐ எடுத்துக்கலாம். ஆர்எம்ஐ எடுத்துக்கிட்டு அடுத்து வர்ற ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக மூவ் பண்ணலாம். ஆர்எம்ஐ நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த ஜாபுக்கு வேணாலும் நீங்கள் அந்த ஆர்எம்ஐ யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால தைரியமாக ஆர்எம்ஐ எடுத்துருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போயே ஆர்எம்ஐ எடுத்து வச்சுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, உங்கள்கிட்ட ஆர்எம்ஐலாம் இருக்குப்பா, அப்படின்னா நான் வந்து டாக்குமெண்ட்டை மூவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க. உங்கள்கிட்ட ஏஜென்ட் கேட்டுக்குவார். அதுக்கு முன்னாடி நீங்கள் சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோன்னு கேட்டுக்கோங்க. சர்வீஸ் சார்ஜ், சேலரி எல்லாத்தையுமே கேட்டுக்கோங்க. சேலரி, அக்கமடேஷனு, டிக்கெட் வந்து இன்க்ளூடா இல்லை டிக்கெட் வித்தவுட் டிக்கெட்டா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டுக்கோங்க. கட்டுற அமௌண்ட்டு, அதாவது நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்களோ அதை வந்து உங்களால் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே எடுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதாவது 1 வருஷம் பர்மிட்டா, 2 வருஷம் பர்மிட்டா, அந்த 2 வருஷத்துக்கு இ பாஸ்னா மோஸ்ட்லி 2 இயர்ஸ் தான் வரும். அந்த 2 வருஷத்தில் உங்களால் எடுக்க முடியுமான்னு பார்த்துக்கோங்க. அதில் உங்களால் எடுக்க முடியும், அதில் நல்ல லாபம் இருக்குது அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணுங்கள். எடுக்க முடியாது அப்படின்னா என்னென்ன நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட் இவ்வளோ சொல்கிறீங்க, சேலரி வந்து இவ்வளோ தான் இருக்குது, அப்போ வந்து நான் 2 வருஷத்தில் இவ்வளோ தான் சம்பாதிப்பேன், என் செலவெல்லாம் போக இவ்வளோ தான் சம்பாதிக்க முடியும், அப்போ எப்படின்னு என்னால் அந்த அமௌண்ட்டை எடுக்க முடியும், அதனால் அந்த ஜாப் வேணாம் அப்படின்னு சொல்லிடுங்க. ஓகேங்களா? ஸோ கட்ட வேண்டிய அமௌண்ட்டு, நீங்கள் சம்பாதிக்கிற அமௌண்ட்னா சேலரியை மட்டும் கால்குலேட் பண்ணாதீங்க. அங்கே வந்து உங்களுக்கு ஃபுட்டு ரூமும் ஃப்ரீயாக தராங்களா, இல்லை ஃபுட்டு வந்து நீங்கள் பார்த்துக்கணும், ரூம் ஃப்ரீயாக தராங்களா, இல்லை ரெண்டுமே நீங்களாம் பார்த்துக்கணுமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணுங்கள். கால்குலேட் பண்ணி அதுக்கு ஓகேனா மட்டும் ஃபர்தராக மூவ் பண்ணுங்கள். இல்லைனா அந்த இடத்துலேயே ஸ்டாப் பண்ணிடுங்க. அதே மாதிரி இப்போ அவங்க அமௌண்ட் வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அமௌண்ட் வந்து ரீசனபுளாக இருக்குது, அதை உங்களால் ரெடி பண்ண முடியுமா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இ பாஸில் அப்ளை பண்ணுறீங்க, அப்ரூவல் ஆயிடுச்சு, பணம் உங்களால் கட்ட முடியலை, உங்களால் போக முடியலை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு திருப்பி அதை கேன்சல் பண்ணாங்கன்னா திருப்பி உங்களுக்கு இ பாஸ் அப்ரூவல் ஆகிறது ரொம்ப சிரமம். அதனால் ஒரு தடவை அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு போகிற மாதிரி பாருங்கள். அமௌண்ட்டை நீங்கள் எங்கே ட்ரை பண்ணுறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்குமான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணுறது பெட்டர். ஓகே, அடுத்தது ப்ராசஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூவில் உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை மட்டும் தெரியும்னு சொல்லுங்கள், தெரியாத வேலையை தெரியாதுன்னு ஓப்பனாக சொல்லிடுங்க. இப்போ சில ஏஜென்ட்டுகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூமில் வந்து நீ எடிட் பண்ணி கொடு, இந்த வேலை தெரிஞ்ச மாதிரி போட்டு கொடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு அந்த வேலை உங்களுக்கு தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை வச்சுக்க மாட்டாங்க, திருப்பி அனுப்பிடுவாங்க, உங்களோட அமௌண்ட் லாஸ் தான். அதனால் எடிட் பண்ணி கொடுக்குறதுலாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச வேலைக்கு மட்டும் மூவ் பண்ணுங்கள், தெரியாத வேலைக்கு மூவ் பண்ணாதீங்க. ஓகே, இன்டர்வியூ பண்ணிடுறாங்க, உங்களை செலக்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எடுத்தோடனே ஏஜென்ட் வந்து ஒரு 50,000, 1 லட்சம் கொடு, இல்லை 4 லட்சம் கொடு, 2 லட்சம் கட்டு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா தயவுசெய்து கட்டாதீங்க. ஃபஸ்ட்டு எனக்கு அப்ளை பண்ணுங்கள், பெண்டிங் ஸ்டேட்டஸ் காமிங்க அப்படின்னு சொல்லுங்கள். பெண்டிங் ஸ்டேட்டஸ் காமிச்சாங்க அப்படின்னா ஒரு 10,000, 20,000 வேணால் நீங்கள் பணம் கட்டலாம். பெண்டிங் ஸ்டேட்டஸ் காமிச்சிட்டாங்க, நீங்கள் எம்ஓஎம் வெப்சைட்டில் போய் செக் பண்ணுறீங்க, உங்களுக்கும் பெண்டிங்னு காமிக்குதுன்னா ஓரளவுக்கு அவங்க ஜெனியூனான ஏஜென்ட்டாக தான் இருப்பாங்க, நீங்கள் அவங்கள நம்பலாம். சரிங்களா? ஒரு சில பேர்லாம் வந்துட்டு டூப்ளிகேட்டாக வந்து அதை எடிட் பண்ணி பெண்டிங்னு மாதிரி காமிச்சு உனக்கு காமிக்காதுன்னு போய் சொல்லியெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நல்ல ஏஜென்ட்டுகள் எல்லாம் கொஞ்சம் காயப்படுத்தாமல் கஷ்டப்படுத்தாமல் கொஞ்சம் அவங்கள சொல்கிற பேச்சை கேட்குறது ரொம்ப நல்லது. ஸோ ஜெனியூனான ஏஜென்ட்டாக இருப்பாங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் பெண்டிங் ஸ்டேட்டஸ் காமிச்சாங்கன்னா அவங்க அந்த அப்ளைங் சார்ஜுக்கு ஒரு அமௌண்ட்டு நீங்கள் மாற்றி விடுங்க.
10,000 20,000க்கு மேலே மாற்ற வேண்டாம். அடுத்தது அப்ரூவல் ஆகணும். அப்ரூவல் ஆகிறதுக்கு நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குறது என்னன்னா, இ பாஸ்லாம் அப்ரூவல் ஆக எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இ பாஸை பொறுத்த வரைக்கும் டைம் நம்மளால் சொல்லவே முடியாது. மாதக்கணக்கில் கூட நிறைய பேருக்கு பெண்டிங்கில் இருக்குது. சில பேருக்கு 4-5 நாளில் அப்ரூவல் வந்துடுது. ஸோ அதனால் அது வந்து நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நிறைய ஏஜென்ட்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் கொடுத்துட்டு நீ பணம் கட்டு, நான் பேலன்ஸ் அமௌண்ட்டை தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் நான் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் ஏஜென்ட்கிட்ட இன்டர்வியூ பண்ணும்போதே டேக்ஸை பற்றி தெளிவாக கேட்டுருங்க. கம்பெனிலையும் டேக்ஸை பற்றி தெளிவாக கேட்டுக்கங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆஃப் அமௌண்ட் வந்து கம்பெனி சில பேர் வந்து டேக்ஸ் கட்டுறன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது சரியாக கட்ட மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே போனவங்களுக்குலாம் ஒரு சில பேருக்கு டேக்ஸ் கட்டலை. டேக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இ பாஸுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதை கேட்டுக்கங்க. அதுக்கப்புறமேட்டு அப்ளை பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஐபி வந்ததுக்கு அப்புறமேட்டு ஏஜென்ட் ஃபஸ்ட் பேஜ் மட்டும்தான் அனுப்புறேன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே இப்போ அப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஏஜென்ட் மேலே முழு நம்பிக்கை இருக்குது, உங்களை ஏமாற்ற மாட்டாங்க, அவங்க லைசன்ஸ்டு ஏஜென்சி தான் அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் கட்டுங்க. அமௌண்ட் கட்டினதுக்கு அப்புறமேட்டு ஃபுல் காப்பி அனுப்புவாங்க. காப்பியில் உங்களோட சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க சொல்கிற டேட்டில் டிக்கெட் போட்டு நல்லபடியாக போங்க. ஆனால் டீபோர்ட் பண்ணாங்க அப்படின்னா அமௌண்ட் எவ்வளோ ரீஃபண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக கேட்டுக்கங்க. கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு போங்க. டீபோர்ட் பண்ணால் அந்த சர்வீஸ் சார்ஜ்னு சொல்லுவாங்க, அது எவ்வளோங்கிறதையும் கேட்டுக்கங்க. ரொம்ப அதிகமாக பிடிப்பாங்க அப்படின்னா அந்த வேலை வேணான்னு சொல்லிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இ பாஸுக்கான ப்ரொசீஜர். ஸோ இதுபடி நீங்கள் போனீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போக முடியும். இதை வந்து யாராவது மாற்றி பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் நீங்கள் 4 லட்சம் கொடுக்கணும், 5 லட்சம் கொடுக்கணும், மொத்த அமௌண்ட்டையும் கொடுங்க, அப்போ தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு எம்ஓஎம்ல வந்து ஷோ ஆகாது, நாங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணோம், இந்த மாதிரிலாம் யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா உங்களை ஏமாற்ற போகிறாங்கன்னு அர்த்தம். அவங்கள்ட்ட தயவு செய்து ஏமாந்துடாதீங்க. அடுத்ததாக எஸ்பாஸுக்கும் என்டிஎஸ் பர்மிட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ப்ரொசீஜர் தான் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். எஸ்பாஸ் என்டிஎஸ் பர்மிட் இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஆர்டர் வந்து ஏஜென்சி சைட்லேருந்து நீங்கள் டாக்குமெண்ட் கொடுத்துருப்பீங்க, ஆர்டர் ஏஜென்சி சைடில் அனுப்புவாங்க. அனுப்புனதுக்கு அப்புறமேட்டு அந்த ஆர்டர் பாருங்கள், உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தயவுசெய்து உங்களை ரெஸ்யூமில் வந்து அந்த வேலை வந்து எடிட் பண்ணிலாம் போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. உங்களால் அந்த வேலை உங்களுக்கு முழுசாக தெரியும் அப்படின்னா தெரியும்னு சொல்லுங்கள், தெரியாது அப்படின்னா தெரியாதுன்னு சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த வேலை தெரிஞ்சிருக்கு அப்படின்னா சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோன்னு கேளுங்க. இதுல வந்து நீங்க டாக்ஸை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எஸ்பாஸுக்கும் என்டிஎஸ் பர்மிட்டுக்கும் ஐபியில் போட்டிருக்க சேலரி தான் கொடுப்பாங்க. அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி டாக்ஸும் ரொம்ப அதிகமாலாம் வராது. டாக்ஸ் எப்படி நீங்க கால்குலேட் பண்றதுன்றதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க. ஸோ சேலரி எல்லாத்தையும் தெளிவாக பேசிக்கிட்டீங்க அப்படின்னா இதுவும் அப்ளை பண்றது எம்ஓஎம்ல தான் அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எதுவும் அமௌண்ட் கட்ட வேணாம். அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு அட்வான்ஸா ஒரு பேமெண்ட் அந்த அப்ளைங் சார்ஜ் மட்டும் கட்டுங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஐபி வந்ததுக்கு அப்புறமேட்டு ஐபியை நீங்க செக் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளவு கட்டணுமோ அது மாதிரி கட்டுங்க. இ பாஸ்ல வந்து டீபோர்ட் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா என்டிஎஸ் பர்மிட் எஸ் பாஸ்க்கு டீபோர்ட் பண்றதுக்கான சான்சஸ் இல்ல. அதே மாதிரி இ பாஸ்க்கு உங்களுக்கு எப்ப அப்ரூவல் வரும் அப்படிங்கறத சொல்ல முடியாது. ஆனா எஸ் பாஸ்க்கு என்டிஎஸ் பர்மிட்டுக்கும் அதிகபட்சம் நான் சொல்றது மேக்ஸிமமே 1 வீக்குக்குள்ள உங்களுக்கு ஒரே நாள்ல கூட ஐபி வரும். அப்படி இல்லைன்னா 2 நாள்ல ஐபி வந்துடும். அதிகபட்சம் 1 வீக்குக்குள்ள உங்களுக்கு ஐபி வந்துடும். நீங்க ஏதாவது சப்மிட் பண்ணல டாக்குமெண்ட் ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா அவங்க சைட்ல கோட்டா இல்ல அப்படின்ற பட்சத்துல தான் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இது கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உங்களுக்கு அவங்க அப்ளை பண்ணோடனே பெண்டிங்னு காமிச்சிடும். ஒரு சில பேர் வந்துட்டு இந்த எஸ்பாஸுக்கும் என்டிஎஸ் பர்மிட்டுக்கும் என்ன சொல்றாங்கன்னா, பணத்தை ஃபர்ஸ்ட் வாங்கிடுறாங்க, வாங்கிட்டு கோட்டா இல்ல வெயிட் பண்ணுங்க, சிபிஎஃப் கட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் டைமை இழுத்தடிச்சிட்டு இருப்பாங்க. அதனாலதான் நான் சொல்றது, நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு. அவங்க சிபிஎஃப் எல்லாம் கட்டி முடிச்சு எல்லா கோட்டாலாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமே நீங்க பணம் கட்டினீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க முன்னாடியே பணத்தை கட்டினீங்கன்னா இந்த மாதிரி டைம்லாம் சொல்லி உங்களை இழுத்தடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டாங்கன்னா ஷோ ஆயிடும். அதிகபட்சம் 1 வீக்குக்குள்ள உங்களுக்கு ஐபி வந்துடும். உங்களுக்கு ஐபி அனுப்பிவிட்டோம், நீங்க பணத்தை கட்டி நல்லபடியா போக வேண்டியதான். இப்போதைய சுச்சுவேஷன் சிங்கப்பூர்ல எப்படி இருக்குன்னா, இ பாஸ் எஸ் பாஸ் என்டிஎஸ் பர்மிட்ல இ பாஸை விட என்டிஎஸ் பர்மிட் எஸ் பாஸும் பெட்டரான பர்மிட். ஆனா இ பாஸ் தான் ரொம்ப அதிகமா கிடைக்குது. எஸ் பாஸ் என்டிஎஸ் பர்மிட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி தான் கிடைக்குது, ஃப்ரெஷருக்கு கிடைக்க மாட்டேங்குது. இந்த பிரச்சனை இப்போ சிங்கப்பூர்ல போயிட்டு இருக்கு. இ பாஸ்ல போறீங்கன்னா போலாம், அதுல தப்பு கிடையாது. ஆனா ரிஸ்க் அதிகம். ஏஜென்ட் நல்ல ஏஜென்டா இருந்தா மட்டும் மூவ் பண்ணுங்க, இல்லைன்னா மூவ் பண்ணாதீங்க. ஒரு சில ஜெனியூனான ஏஜென்சி எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அமௌண்ட்டை வந்துட்டு நாங்கள் எடுக்கவே இல்லை, அப்படியே நாங்கள் வச்சிருக்கோம், ஹோல்ட் பண்ணுறோம், நீங்கள் அங்கே போயிட்டு டீபோர்ட் ஆகிட்டாலோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைனாலும் அமௌண்ட்டை உங்களுக்கு நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுறோம், அதாவது அந்த ஒர்க்கிங் சார்ஜ் மட்டும் பிடிச்சிக்கிட்டு பேலன்ஸை ரீஃபண்ட் பண்ணிடுறோம்னு சொல்லி ஜெனியூனாக பண்ணுற ஏஜென்சிலாம் இருக்காங்க. அவங்க மூலமாக போகிறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இ பாஸ் எஸ் பாஸ் என்டிஎஸ் பர்மிட்டுக்கு ப்ரொசீஜர். இ பாஸுக்கும் எஸ் பாஸ் என்டிஎஸ் பர்மிட்டுக்கும் எந்த இடத்துல ப்ரொசீஜர் மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வெயிட்டிங் டைம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது, டேக்ஸ் இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்குது. மற்றபடி ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமாக தான் நடக்கும். இன்டர்வியூலேருந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே சேமாக தான் நடக்கும். ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட அடுத்த வீடியோவில் சிபிஆர் பர்மிட்டு, பிசிஎம் பர்மிட்டு, ஒர்க் பர்மிட்டுக்கு வந்து எப்படி ப்ரொசீஜர் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.